அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் சாஃப்ட்வேரில் அந்த இன்சென்டிவ் எப்படி கரெக்டாக பிரிஞ்சு போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குறாங்க. அப்போ அந்த ரீஜனல் மேனேஜர், அப்புறம் ஃப்ரான்ச்சைசி மேனேஜர், அப்புறம் ஏரியாவுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக அது இன்சென்டிவ் பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் பற்றின வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவங்க மல்டி வெண்டர் பண்ணிட்டாங்க. பட் அந்த இன்சென்டிவ் புரியுறது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது பண்ண முடியாது, ஏன்னா பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்சென்டிவ் கொடுக்குறீங்களோ அது அக்யூரேட்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு டெமோ வீடியோ தான் இது. இது முழுக்க முழுக்க ஒரு மல்டி வெண்டர் இ-காமர்ஸில் அந்த இன்சென்டிவ் எப்படி பிரிஞ்சு போகிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நாங்கள் அந்த மல்டி வெண்டருக்கான டெமோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இ-காமர்ஸ் மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் ஒரு சாஃப்ட்வேரோ வெப்சைட்டோ மொபைல் அப்ளிகேஷனோ தேவைப்பட தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நாங்கள் டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர், அப்புறம் எம்எல்எம் சாஃப்ட்வேர் வச்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது போக நாங்கள் சிஆர்எம், மேட்ரிமோனியல் ஆப்பு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இ-காமர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் மல்டி வெண்டர் தான் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இதில் அந்த இன்சென்டிவ் எப்படி பிரிஞ்சு போகுது. ஏன்னா இ-காமர்ஸ்னால பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பொருள் இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கும், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய். ஸோ வேரியஸ் டைப்பில் அந்த அந்த பொருளுடைய ரேட் இருக்கும். அப்போ எப்படி இது பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த வெப்சைட்டுடைய ஓனர் மட்டும்தான். பட் அந்த பொருளுக்கான ஓனர் இன்னொருத்தவங்க. ஏன்னா வெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். இது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு வெண்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி அந்த ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். ஏன்னா ஒரு பொருளுக்கு அதிகமான மார்ஜின் கிடைக்கும் வெண்டாருக்கு, இன்னொரு பொருளுக்கு கம்மியான மார்ஜின் கிடைக்கும். எப்படி கரெக்டாக அதை பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 டைப் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வெண்டார் பேஸ்டு, அப்புறம் ஸ்ப்ரெட் இன்சென்டிவ் பை ரோல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெண்டார் பேஸ்டு. வெண்டார் பேஸ்டு அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட மல்டிபிள் வெண்டார் இருப்பாங்க. சில வெண்டார் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. சில வெண்டர் ஒரு மவுஸு, கீபோர்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. சில வெண்டர் ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. 3 வேறு வேறு வெண்டர். அப்படிங்கும்போது இந்த வெண்டர் பேசிஸில் வர அந்த மார்ஜின், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட்ற ஐட்டம், ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்க விட்டுமே, ஒரு ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த வெண்டருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு தெரியாது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வெண்டார், இப்போ ஏங்கிற வெண்டார் அப்படி வராங்க அப்படின்னா அந்த வெண்டார் மூலமாக 15% என்ன ஆகணும், அந்த இன்சென்டிவ்க்கு பிரிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ பிங்கிற வெண்டார் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப மார்ஜின் கம்மியாக கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி வெண்டருக்கு நம்ம 10% வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டாருக்கும் நம்ம என்ன பெர்சன்டேஜ் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்கம் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். இப்போ இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சொன்ன மாதிரி பொருளுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபான்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு இந்த வெண்டார் ஏங்கிற வெண்டாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 400 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த டிபி ரேட், ஓகேவா. ஸோ அந்த கஸ்டமர், அந்த வெண்டர் என்ன பண்ணுறாங்க, 400 ரூபாய்க்கு இந்த பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம 15% செட் பண்ணியிருக்கோம். 15னா நமக்கு 60 ரூபா வருது. இந்த 60 ரூபாயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இன்சென்டிவ் பிரிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 60ல் பார்த்தீங்கன்னா 4% பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். 3% பார்த்தீங்கன்னா ஏரியா மேனேஜர், 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் பிடிச்சோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது போக நம்ம ரிவார்டு, அவார்டு, இப்போ கம்பெனிக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அப்போ கம்பெனி எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, அப்புறம் நம்ம ஸ்டாஃபுடைய எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 60 ரூபாயில் தான் பிரிக்க போகிறோம். ஓகே, இந்த டிபி ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபானா 400 ரூபாய்க்கு 60 ரூபா. இதேங்கிற பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிற வெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா அப்படின்னு போட்டோம். இப்போது பிங்கிற வெண்டர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கோம், 10 ரூபா சூஸ் பண்ணியிருக்கோம். சார் 10% சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 10% பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ரூபாய்க்கு 10% அப்படின்னா நமக்கு 5 ரூபா வருது. வெறும் 5 ரூபா தான் வருது. இந்த 5 ரூபாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸ்க்கு, ஏரியா மேனேஜருக்கு, ரீஜனல் மேனேஜருக்கு, ஜோனல் மேனேஜருக்கு, இது போக கம்பெனியுடைய அட்மின் சார்ஜ், வெப்சைட் மெயின்டெனன்ஸு எல்லாத்தையும் இந்த 5 ரூபாயில நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். இப்போ இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கோம். இன்சென்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் தான் புரியுது. அது யாரை பேஸ் பண்ணா, வெண்டார்.
வெண்டார் நம்ம எப்படி கேட்டகரி பண்ணுறோம்? சில வெண்டார் வச்சு நமக்கு அதிகமான லாபம் இருக்கும், சில வெண்டார் வச்சு கம்மியான லாபம் இருக்கும். அப்போ அதிகமான லாபம் இருக்கிற வெண்டாருக்கு நம்ம கம்மியான இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதை முடிவு பண்ணிக்கலாம். அந்த இன்சென்டிவ் பிரியும் போது முதல்ல வந்து சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும், வெண்டார் யாருன்னு தான் பார்க்கும். வெண்டாருடைய கேட்டகரி, அவருடைய அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இன்சென்டிவ் வந்து கரெக்டாக அந்த ரோல் படி பிரியும். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல். நான் சொன்ன மாதிரி ஃப்ரான்சைஸ் ஒருத்தர் இருப்பாங்க, ஏரியா மேனேஜர் இருப்பாங்க, ரீஜனல் மேனேஜர் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு, ஓகே, வெப்சைட் மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஈஸியாக இந்த இடத்துல இப்படி வச்சுட்டோம். ஆனால் அந்த இன்சென்டிவ் பிரியும் போது ரிப்போர்ட்டுக்கு கொடுத்தாகணும். இப்போ ஃப்ரான்சைசி இருக்கிறாங்கன்னா வந்து இவங்களுக்கு கீழே இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது, யார் யார் வாங்கியிருக்காங்க, என்ன பொருள் வாங்கியிருக்காங்க, அதன் மூலமாக நமக்கு இந்த 4% அப்படிங்கிறது என்னங்கிறது இவருக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த ஏரியா மேனேஜருக்கு அப்படி தான், நம்மக்கிட்ட இருக்கிற ஏரியாவில் எந்தெந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, என்ன பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஏரியா மேனேஜருக்கு தெரியணும். அதே மாதிரி அவங்க மூலமாக வந்து 3% இவருடைய வேலட்டில் ஆட் ஆகணும், ரிப்போர்ட் வரணும். இந்த மாதிரி ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை கரெக்டாக ரன் பண்ண முடியும். ரிப்போர்ட் இல்லாத பட்சத்தில் ரன் பண்ண முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேருக்கு முக்கியமானது டிசைன் அப்படிங்கிறது ரெண்டாவது. டிசைன் முக்கியம் தான், பட் ரொம்ப முக்கியமானது அந்த ரிப்போர்ட்டு, அந்த கால்குலேஷன் தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் நல்ல குவாலிட்டி டிசைன் பண்ணி ரொம்ப நல்ல அனிமேஷன்லாம் வச்சாலும் அந்த ரிப்போர்ட் சரியில்லைன்னா வந்து கண்டிப்பாக அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு பட்ஜெட் என்ன இப்போ ஸ்டார்டராக தான் இருக்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து கால்குலேஷன் முக்கியத்துவம் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை சார், நல்ல குவாலிட்டியாக வேணும், ஒரு ஆப் வேணும், நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த பட்ஜெட் வேரியேஷன் ஆகும். இப்போ வந்து நம்ம சும்மா ஓவராலாக என்ன பண்ணுறோம், அந்த இன்சென்டிவ் எப்படி புரிதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம லைவாக டெமோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோவை பார்க்க போகிறோம். இந்த டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரித மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 பேருடைய ஒரு நேமில் ஒரு ஐடி போட்டிருக்கேன். டேவிட், நேம் 1, நேம் 2, நேம் 3, நேம் 4 சொல்லிட்டு. இப்போது இந்த நேம் 4 இருக்கார் இல்லையா, இவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த இவருடைய அந்த இன்சென்டிவ்ல இருந்து என்ன ஆகும்னா இந்த ரீஜனல் மேனேஜர், ஏரியா மேனேஜர் சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா வச்சுருக்கோம். அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த இன்சென்டிவ் பிரிஞ்சு போகும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிகமான ரேட் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சென்டிவ் பிரியுமா கேட்டாங்க. அப்படி கிடையாது. இ-காமர்ஸில் இருந்து நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு பொருள் இருக்கும், 5 ரூபாய்க்கு பொருள் இருக்கும், 100 ரூபாய்க்கு பொருள் இருக்கும், ஏன் 1 ரூபாய்க்கு கூட பொருள் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இருக்காங்க வந்து வெறும் 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் போட்டிருக்கீங்க பாருங்கள். பூமர் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் எல்லாத்தையும் தெரியும். இந்த பூமர் சாக்லேட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இந்த 1 ரூபாயிலிருந்து தான் வந்து பிரிய போகுது. பட் இந்த 1 ரூபாய் கிடையாது, இதுலேயும் 20% தான் ஆகுது பிரிய போகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாயில் நம்ம என்ன இருக்கோம் 20% எடுத்து அதை தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா? 1 ரூபாயில் 20 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.2. ஸோ இந்த 0.2 தான். ஓகே, இந்த ப்ரைஸை தான் நம்ம என்ன இருக்கோம், இந்த 0.2ல இருந்தால் 0.4 இங்கே பாருங்கள் 432ன்னு பிடிச்சிருக்கோம். ஏன் எதுக்காக இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து எம்ஆர்பி பேஸ் பண்ணி வைக்கல. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 1 ரூபாய் போட்ட வெண்டாருக்கு நம்ம வந்து 20% என்ன இருக்கும், இந்த மார்ஜின் வச்சுருக்கோம் என்ன இருக்கு இல்லையா, இது வந்து 20 வச்சுருக்கோம். ஓகே, 20 வச்சுருக்கோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த 1 ரூபாயில் 20% இந்த 0.2 எடுத்து இந்த 0.2லேருந்து நமக்கு வந்து 4, 3, 2, 1.5 பிரிய போகுது. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெமோவில் போயிட்டு இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஐடி லாகின் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கீழே வந்தீங்கன்னா ஆட் டு கார்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? செக் அவுட் போகிறேன். செக் அவுட்டில் போய்ட்டு சிட்டி, ஸ்டேட் எல்லாமே காமிக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் டிஸ்கவுண்ட் இல்லை. ஷிப்பிங் வந்து 75 இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் மாற்றிக்கலாம். டோட்டலாக 76. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து 1 ரூபாய், பட் இந்த 1 ரூபாயில் 20 தான் பிரிய போகுது, 20% பிரிய போகுது, எல்லாமே சேர்த்து 76 வருது. நம்ம இது கொடுக்கும்போது நிறைய கேட்வேக்குள்ளே போகும். நம்ம இப்போ கேட்வே செட் பண்ணலை, அதனால டேரெக்டாக என்ன ஆகும், பர்ச்சேஸ் ஆகிரும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் ஆகிட்டு இப்போது மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு டேஷ்போர்டு பார்க்கலாம். ஓகே, டேஷ்போர்டில் பாருங்கள், இன்ஸ்டன்ட் பெனிஃபிட். ஆக்சுவலாக இது கேஷ்பேக் இந்த கம்பெனி செட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இந்த 0.2 கிடச்சிருக்குது. மை ஆர்டர்ஸ்க்கு பார்க்கலாம். மை ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட்
இன்ஸ்டன்ட் லெவல் இருக்குது. இப்போ இன்ஸ்டன்ட்டில் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிறது இந்த இந்த இது இருக்குது. பட் இது நமக்கு தேவையில்லை. நமக்கு சொன்ன மாதிரி ஏரியா மேனேஜர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ இவர் பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஒவ்வொரு ரோல் அசைன் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ டாப்பில் இருக்கிற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக கோ டு பையனை கிளிக் பண்ணும்போது இவருக்கு என்ன இன்சென்டிவோ அது ஆட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மை அக்கௌண்ட்டில், இன்கமில், லெவல் பெனிஃபிட். ஸோ இவருக்கான பெனிஃபிட் இங்கே ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.08 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுத்தோமோ, ரீஜனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், அப்புறம் வந்து யார் யாருக்கு என்னென்ன நம்ம இன்சென்டிவ் கொடுத்தோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். இப்போ இவரை லாகின் பண்ணி பார்க்கலாம். இவருடைய அக்கௌண்ட்டில் போய்ட்டு மை அக்கௌண்ட்டில், இன்கமில், லெவல் இன்சென்டிவ். ஸோ இதுலேயும் நமக்கு இங்கே வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக இவர் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக இவருடைய அந்த ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேட்டபடி நம்ம வந்து சில விஷயம் மாற்றிருக்கோம். பட் இது வந்து நம்ம டெமோவில் வந்து நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா இது என்ன பிளானு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் ஃபார்மாலிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் லெவலை மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா பிளான் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரீபர்த்து அல்லது ஆட்டோ ஃபில்லிங் அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரீ வைக்கனாலும் வச்சுக்கலாம், பைனரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பிளான் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த லெவலில், இப்போ எனக்கு வந்து 20வது லெவலில் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் எனக்கு ரிப்போர்ட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம வச்சு கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு வச்சு கொடுத்தோம். அதாவது வர இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்பின்னு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வரணும் அப்படிங்கிறனால வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் மல்டினர் வச்சுருக்கோம். உள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி வேணும், எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்லேயும் பண்ணிக்கலாம், ஹை பட்ஜெட்லேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி பிளான் வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக இருக்குது. இல்லை நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கோம், லோ பட்ஜெட்டில் பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இப்போ பிரச்சனை இல்லைனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து உங்களுடைய ஐடியா என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் மாதிரிலாம் மாற்றி கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் அக்யூரேட்டாக எந்த லெவல்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெமோ பார்த்தோம். உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ, வெப்சைட்டோ அல்லது சிஆர்எம் தேவைப்பட்ட சொல்லுங்கள். டிசைன் டெம்ப்ளேட் எல்லாமே சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து டிசைன் டெம்ப்ளேட் வந்து நான் விரும்புகிற மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனும் பண்ணி கொடுப்போம். இல்லை ரெடிமேட் டெம்ப்ளேட் இருக்குது, ரெடிமேட் டிசைனும் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ படித்து லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.